தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் ஒரு புகழ்பெற்ற இயக்குனராக இருந்துட்டு வராரு. இவருடைய அண்ணன் ஜிவி என்பவரும் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற தயாரிப்பாளராக இருக்காரு. இவர் சில ஆண்டுகளுக்கு முன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது திரையுலக மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த தற்கொலைக்கு காரணமே மணிரத்னம் தான் என்று பிரபல தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் ஓப்பனாக ஒரு பேட்டியை கொடுத்திருப்பது மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாணிக்கம் நாராயணனும் மணிரத்னம் அண்ணன் ஜிவியும் மிக நெருக்கமான நண்பர்களாம். மாணிக்கம் நாராயணனை பார்க்க ஜிவி அடிக்கடி இவருடைய அலுவலகத்திற்கு செல்வாராம். அவர் தயாரிப்பாளராக இருந்த சமயம் ஏகப்பட்ட பிரச்சனைகளுடன் தான் இருந்தாராம் ஜிவி. அப்படி ஒரு சமயம் திடீரென 2 நாட்கள் காணாமல் போயிட்டாராம் ஜிவி. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் நாராயணன் வீட்டிற்கு வந்து நான் தற்கொலை செய்ய நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜிவி. அதற்கு மாணிக்கம் நாராயணன் ஜிவியை சத்தம் போட்டு நான் தான் இருக்கிறேன்ல, உங்கள் பண பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பல பேரிடம் பேசி கொண்டிருக்காராம். அதனால் இதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் சொல்லி ஜிவியிடம் ஆறுதலாக பேசியிருக்கார் மாணிக்கம் நாராயணன். அதன் பிறகு ஒரு சமயம் அன்பு செழியன் பணம் விஷயமாக என்னை மிகவும் டார்ச்சர் செய்கிறார், அதனால் அவரை ஆஃப் செய்வதற்காக ஒரு 60 லட்சத்துக்கு சொத்துக்களை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி மாணிக்கம் நாராயணன் வந்து ஜிவி கேட்டாராம். ஆனால் அப்போது மாணிக்கம் நாராயணன் அக்கௌண்ட்டில் பணமே இல்லையாம். இருந்தாலும் சும்மா 60 லட்சம் சொல்லி அந்த செக்கில் எழுதி கொடுத்துருக்காரு. அதை காட்டி அன்பு செழியனை சிறிது நாட்கள் பார்த்தீங்கன்னா அமைதிப்படுத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி செக்கை வாங்கி கொண்டு போனாராம். அவர் சொன்னதை போலவே மாணிக்கம் நாராயணன் கொடுத்த செக்கை நம்பி அன்பு செழியனும் மேலும் ஜிவியை டார்ச்சர் செய்யாமல் இருந்தாராம். சிறிது நாட்கள் பிறகு மாணிக்கம் நாராயணன் கோலாலம்பூர் ஒரு விழாவிற்கு போயிருந்த சமயத்தில் ஜிவி மாணிக்கம் நாராயணன் வீட்டுக்கு தொடர்பு கொண்டு அவர் மனைவிடம் கேட்டிருக்காராம். இப்போதான் மாணிக்கம் நாராயணன் கோலாலம்பூரில் போன விஷயம் ஜிவிக்கு தெரிய அன்றைக்கே தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டாராம். இதை மாணிக்கம் நாராயணுக்கு இன்னொரு நபர் மூலமாக தொலைபேசி வாயிலாக செய்தி போய் சென்றடைந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவர் உயிரிடம் இருக்கும் போதே மாணிக்கம் நாராயணன் ஜிவியிடம் உங்கள் தம்பி தான் இருக்கிறாரு, உங்களுக்காக அவரை ஒரு படம் எடுத்து தர சொல்லுங்க, அதன் மூலம் உங்கள் கடனை அடைச்சிடலாம் சொல்லி ஐடியா கொடுத்துருக்காராம். இதை கேட்ட ஜிவி அவன்லாம் ஒரு மனுஷனா, அவனை பற்றி பேசாதன்னு சொல்லி மணிரத்னத்தை மிகவும் கடிந்து கொண்டாராம். அதாவது ஜிவியின் பண பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் எந்தவித உதவியும் செய்யவில்லை என்பதுதான் மாணிக்கம் நாராயணன் கருத்தாக இருக்குது. ஒரு வேலை பண்ணியிருக்கலாம், ஆனால் ஜிவியை சாக விட்டுறக்கூடாது. இன்று நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்க, ஜிவிக்கு ஏதாவது செஞ்சிருந்தா இன்று அவரும் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்திருப்பார் அல்லவா. மணிரத்னம் எல்லாரும் கொண்டாடுறீர்களே, அவர் அண்ணன் தற்கொலைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அவர் எல்லாம் என்ன மனுஷன், அவரால் நான் பல கோடி ரூபாய் நஷ்டமடைந்து தான் மிச்சம். 60 வயசுக்கு மேல் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்ய போகிறான்னு சொல்லி கண்டபடி பேசியிருக்காரு மாணிக்கம் நாராயணன். இந்த ஒரு விஷயம் தான் சமூகத்தின் வைரலாக போயிட்டுருக்கு. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் என்னதான் அண்ணன் தம்பி அப்படி இருந்தாலுமே கூட அவங்க வந்து காசு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த விதத்தில் ரொம்ப கன்னிங்காகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் ஜிவி இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சொல்லி நாராயணன் சொன்னாலுமே அதுக்கு மிக முக்கியமான காரணம் பண பிரச்சனை தான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை.